அண்ணன் துணை முதல்வராக பதவியேற்ற பிறகு வாரிசினால் வந்ததால் அவருக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட்டது என பேசினார். எதற்காக அவர் எங்களுக்கு தலைவர் என்று தெரியுமா? எதற்காக அவர் எங்களுக்கு தலைவர் என்று தெரியுமா? முதலில் இளைஞரணி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், இன்றைக்கு துணை முதல்வர். சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரவில்லை. சாதாரணமாக இடத்துக்கு வரவில்லை. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? 2018 அதிமுக ஆட்சியில பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டதுக்காக தாம்பரத்தில் கொடி பிடித்து போராட்டம் நடத்தினார் இளம் தலைவர் அவர்கள். அந்த போராட்டம் முடிந்த பிறகு செய்தியாளர்கிட்ட வந்து பேட்டி கொடுத்த போது சொன்ன விஷயம் தான், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைநிலை தொண்டனாக இருந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பேசினார். கடைநிலை தொண்டனாக இருந்து தன்னுடைய அரசியலை தொடங்கியவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள். அதனால்தான் அவர் எங்களுக்கு தலைவர். 75 ஆண்டு காலத்தை கடந்தும் இன்றளவிற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செழித்து செம்மாந்து நிற்பதற்கு காரணம் அந்த கழகத்தில் இருக்கக்கூடிய கொள்கை தான். நீதி கட்சியில் இருந்து இன்று வரை கொள்கை ஒரே நேர்கோட்டில் வருது. நீதி கட்சியில் இருந்து, இதை நான் சொல்ல, தலைவர் தளபதி அவர்களே ஒரு மேடையில் சொல்லியிருப்பாங்க, திராவிட மாடல் அரசு என்பது திமுகவினுடைய தொடர்ச்சி கிடையாது, நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி என்று பேசியிருப்பார். நீதி கட்சியினுடைய தொடர்ச்சி. அன்றிலிருந்து இன்று வரை கொள்கை ஒரே நேர்கோட்டில் வருதுன்னா எவ்வளவு கனம் நிறைந்த கொள்கையாக இருக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். கனம் நிறைந்த கொள்கை திராவிட முன்னேற்றத்தின் கொள்கை. அந்த கொள்கை நிறைந்த ஒரு கப்பலை ஒரு சமுத்திரத்தில் தாங்கி நிற்கக்கூடிய நங்கூரமாக இன்றைக்கு அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். நங்கூரமாக சுற்றி நின்று கரையில் பார்ப்பவர்களுக்கு அந்த நங்கூரம் கடலுக்கடியில் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெரியாது. கொள்ளை கூட்டத்திற்கு அந்த நங்கூரம் என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியாது. ஆனால் அந்த கப்பலினுடைய தளபதிக்கும் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நங்கூரத்தினுடைய சேவை அந்த கப்பலுக்கு எவ்வளவு தேவை என்பது நிச்சயமாக தெரியும். அது கொள்கையை தாங்கி நிற்கக்கூடிய நங்கூரமாக இன்றைக்கு அண்ணன் இளம் தலைவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார். திமுக கட்சி என்னைக்குமே கொள்கையை மக்களிடம் போய் சென்று சேர்த்தவர்களையும் சமூகத்திற்காக உழைத்தவர்களையும் ஒருபோதும் மறந்ததே கிடையாது. அவருடைய பெருமைகளை இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதில் ஒருபோதும் தயங்கியது கிடையாது. அன்றைக்கு மராட்டிய மாநிலத்தில் அவருடைய ஒரு பல்கலைக்கழகத்திற்கு டாக்டர் அம்பேத்கரினுடைய பெயரை வைக்க வேண்டும் என்று அந்த மாநிலம் அரசாணை பிறப்பித்த பொழுது 15 வருடங்களாக அந்த அரசாணை தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த தேசத்தினுடைய உண்மையான தந்தை அண்ணல் அம்பேத்கருடைய பெயரை 1974ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கு டாக்டர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி என்று பெயர் வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் சட்டக்கல்லூரி என பெயர் வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவருடைய புகழை தமிழ்நாடெங்கிலும் பரப்பினார். இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் தந்தை பெரியாரினுடைய புகழை போற்றும் விதமாக அந்த நாளை, பிறந்த நாளை சமூக நீதி நாள் என்று அறிவித்தார். அதைவிட முக்கியமான ஒன்று, அந்த சமூக நீதி கொடுத்து விட்டோம் என்பதற்காக, அந்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐயா அவருடைய தலைமையில் சமூக நீதி கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்திய தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் இளம் தலைவர் அவர்களும் அதே வழியில் சென்று கொண்டிருக்கிறார். அதே வழியில் எப்படி என்று கேட்டா, நான் பிறந்த ஒரு தஞ்சாவூர் மாவட்டம். அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை என்ற ஒரு ஊர்ல ஒருவர் இருந்தார். ஐயா அவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு வெள்ளை சட்டை அணிஞ்சுக்கிட்டு ஊரா தெருவா சுத்தி பறை அடிச்சுக்கிட்டு, இன்னைக்கு நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அரசு மரத்து அடியில கூட்டம் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு ஊரா சுத்துவார். அதே ஆளு சாயங்காலம் கருப்பு சட்டை அணிஞ்சுக்கிட்டு பரப்புரை செய்வார். அவர் வேற யாரும் இல்ல, அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள். அவருடைய புகழை பரப்ப வேண்டும் என்பதற்காக அண்ணன் அவர்கள் செயல்பாடை செய்தார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்தில் பாசறை பக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பாசறை பக்கம், அந்த பாசறை பக்கத்தில் பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுடைய புகழை கட்டுரையாக எழுதி இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என சொல்லியவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள். அதுபோக இளைஞரணி செயலாளராக இருந்து முதல் ஆண்டிலேயே பாசறை பயிற்சி என்ற ஒன்றை நடத்தி 90,000 இளைஞர்களை அழைத்து கொள்கை வழியில் வாருங்கள் பயணிப்போம், கொள்கை வழியில் போராடுவோம் என அழைத்தவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள். அதிலிருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தன்னுடைய கொள்கைகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள். இந்த கதை சொல்றவரும் கட்டுக்கதை சொல்றவர்களும் இன்னைக்கு நேத்து கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் தான் அடுத்த முதல்வர்னு பேசிட்டு இருக்காங்க. நான் தான் அடுத்த முதல்வர்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒன்றியத்திலிருந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் அண்ணன் உதயநிதி அவர்கள். தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகளில் எதிர்க்கக்கூடிய நபர் அண்ணன் உதயநிதி அவர்கள். இன்றைக்கு நேற்றைக்கு கட்சி தொடங்கியவர்கள் எதிர்க்கக்கூடிய நபர் அண்ணன் உதயநிதி அவர்கள். எதற்காக என்று யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? எதற்காக எல்லா பேரும் அண்ணன் எதிர்க்கிறாங்க? அவருடைய கொள்கை பிடிப்பு தான் என்று சொல்வேன். ஒண்ணும் இல்ல, சனாதன ஒழிப்பு மாநாடு நடைபெறுது.
அந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் சனாதனத்தை டெங்கு வைரஸ் காய்ச்சல் சொல்லிட்டு பேசிட்டார். இதற்காக இந்தியா முழுவதும் எதிர்ப்பு குரல்கள் தெரிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 18 இடங்களில் இருந்து அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்திற்கு வழக்கு போகுது, அண்ணன் ஆஜராகிறாரு. அப்ப அங்க வச்ச ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. 20ஆம் நூற்றாண்டில் சனாதனத்தை எதிர்த்து பேசியவர் தந்தை பெரியார் பேசி இருக்கிறார், பேரறிஞர் அண்ணா பேசி இருக்கிறார், தமிழறிஞர் கலைஞர் பேசி இருக்கிறார், இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் பேசி இருக்கிறார். அதைவிட இந்தியாவினுடைய உண்மையான தேசத்தந்தை அம்பேத்கர் அவர்கள் பேசியிருக்கிறார். நான் பேசுவதில் என்ன தவறு, இன்னும் பேசுவேன் என்று நீதிமன்றத்தில் உரைத்தார், ஸ்டேட்மெண்ட் வச்சார். தன்னுடைய நிலையில் இருந்து ஒருபோதும் அவர் பின்வாங்கியது கிடையாது. அதனால்தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திராவிட கட்சி, திராவிட கொள்கைகள் அதெல்லாம் பேசும் பொழுது ஐயா அவருடைய ஒரு காணொலியை நான் பார்த்தேன். அந்த காணொலியில் அவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அந்த கருத்தை சொல்லி பல இடங்கள்ல நான் பேச்சு போட்டியில் வின் பண்ணியிருக்கேன். அதனாலதான் ஐயா அவருடைய பெருமையா நான் சொன்னேன். பல இடங்கள்ல அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்றேன். ஐயா சொன்னாங்க, திராவிடம் என்ற சொல் மனு தர்ம சாஸ்திரத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என அனைவரும் சொன்னார்கள். ஆம், மனு தர்ம சாஸ்திரத்தில் இருந்து தான் எடுக்கப்பட்டது. ஆனால் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அதற்கான அர்த்தம் என்னவென்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் கி வீரமணி ஐயா ஒரு புத்தகத்தில் தெரிவித்திருப்பார். மனு தர்ம சாஸ்திரத்தில் 10வது அத்தியாயத்தில் 43, 44 ஆகிய 2 ஸ்லோகங்களில் திராவிடம் என்ற சொல் குறிப்பிடப்படுகிறது. அதற்கான அர்த்தம் என்னவென்று தெரியுமா? சாதி தர்மத்தை அனுசிக்காதவன் எவனோ அவனே திராவிடன். அப்படி என்றால் நாம் எல்லாம் திராவிடன் தானே, நாம் எல்லாம் சாதி கெட்டவர்கள் தானே, சாதியை கெடுத்தவர்கள் தானே. அப்படி என்றால் திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் என அந்த காணொலியில் பேசினார். திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதில் சாதி தர்மத்தை கெடுத்தவர்கள் எல்லாம் திராவிடர்கள் ஆகிறார்கள். சனாதனத்தை கெடுத்தவர்கள் எல்லாம், சனாதனத்தை எதிர்த்தவர்கள் எல்லாம் திராவிடத்தின் தலைவராகிறார்கள். அப்படி என்றால் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள்தான் எங்களுக்கான தலைவர். அதனால்தான் நம்ம அவரை ஏற்றுக்கொள்கிறோம், மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல 10 நிமிடம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இவங்கெல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் 15 நிமிடம் 10 நிமிடம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த 10 நிமிடம் பேசுறதுக்கு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறேங்க. அதனால நடுவர் ஐயா அவர்கள்ட்டையும் அமைச்சர் அவர்கள்ட்டையும் ஒரே ஒரு 5 நிமிடம், அந்த 5 நிமிடத்தை நிச்சயம் உங்களை வியப்பில் ஆழ்த்துவேன் என்ற நம்பிக்கையுடன் அந்த 5 நிமிடத்தை, மக்களுடைய 5 நிமிடத்தை நான் எடுத்துக்கொள்வதற்கு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் இல்ல, இன்னைக்கு நேற்று கட்சி தொடங்கினவங்க அவங்களுடைய தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்க, 68 படங்கள் அண்ணன் நடிச்சிருக்கிறாரு, அந்த 68 படங்கள்லயும் 1000 புத்தகங்களுக்கு சமம் அப்படின்னு பேசினாங்க. அடே, தலைவர்கள் எழுதிய பராசக்தி வசனத்தை கேட்டிருக்கீங்களா? பராசக்தி வசனத்தை கேட்டிருக்கீங்களா? நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கோ விசித்திரம் நிறைந்ததும் வழக்காடும் நானோ புதுமையான மனிதரும் அல்ல. வாழ்க்கை பாதையிலேயே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படி எல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்க போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரமாய் மாறிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கு ஏன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதை போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலேயே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நகர்ந்து பார்த்தால் இவன் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு தூரம் என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் கீழ்கள் என் பாதையில் இல்லை, படமெடுக்கும் பாம்புகள் எழுந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கின்றேன். கேளுங்கள் என் கதையை, தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் என்ன விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி விலைகளை ஈடுபட்டு குற்றவாளி குண்டுள் உங்கள் முன் இருக்கிற அலைய தந்த ஜாலக்காரி ஜூலி, இவள் வலையில் விழுந்தவர்களை நானும் ஒருவன். படப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியக்காரனாக மாறினேன். காண வந்த என் தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக, ஆம் கைம்பெண்ணாக. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டியவர் பலர், அவளை காலையர் சிலர் கைமாறாக அவளின் காதலை கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி குண்டில் உங்கள் முன் இருக்கிறானே அந்த கொடியவன் வேணு, இவன் பகட்டால் என் தங்கையை மயக்க முயன்றான். நான் மட்டும் தடுத்திராவிட்டால் என் தங்கை அன்றைக்கே தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி உபகாரமாக அவளின் கடைக்கண் பார்வையை கேட்டு அவர்களின் தலைமையானவன் இதோ இந்த பூசாரி தான். கல்யாணியின் கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால் கல்யாணி இந்த உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியது இந்த பூசாரி தான்.
தன் ஆதரவற்ற குழந்தையை இந்த இரக்கமற்ற உலகத்திலே அவள் விட்டு செல்ல விரும்பவில்லை. அவளே கொன்று விட்டார். விருப்பமானவர்களை கொள்வது ஒன்றும் விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரே வலியால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குட்டியை கொன்றுவிட சொல்லி இருக்கிறார். இதே முறையை தான் கல்யாணியும் கையாண்டு இருக்கிறார். இது எப்படி குற்றமாகும்? இது எப்படி குற்றமாகும்? என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரன் வீட்டு பள்ளியரிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறி இருந்தால், மாளிகை வாசியின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஒட்டி இருக்கலாம் நாட்களை. இதைத்தான் அந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டு என் தங்கையை துரத்தியது, பயந்தோடினார். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினார். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினார். அவளது ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். சட்டத்தை தீட்டுவர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறார். இல்லை, யார் வழக்கிற்கும் இல்லை. இதுவும் என் வழக்குத்தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க எண்ணிய மாவாவிற்கு புத்தி புகட்ட அண்ணன் ஓடுவதில் என்ன தவறு இருக்கிறது? கல்யாணி தற்கொலை செய்து கொள்ள முயன்றது ஒரு குற்றம், குழந்தையை கொன்றது ஒரு குற்றம், நான் பூசாரியை தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியில்லாத அலைவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? அது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் மீனர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை நாட்டில் நடவாவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அது பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வர வைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுளின் பெயரை சொல்லி காமட்சேபம் நடத்தும் போலி பூசாரிகள் நாட்டில் நடவாவிட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அல்லது கடவுளின் பெயரை சொல்லி காமட்சேபம் நடத்தும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரை கல்யாணிகளும் குணசேகரன்களும் குறையப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை ஏற்றின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம் என்று அந்த வசனம் முடியும். இந்த ஒரு வசனம் சமூக நீதி சார்ந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களை கொண்ட ஒரு நூலகத்திற்கு சமம். அந்த நூலகத்தின் வாரிசாக அந்த நூலகத்தில் தவழ்ந்து புரண்ட அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் நிச்சயம் கொள்கை வழியிலே பயணிப்பார். அவருடைய அரசியல் பயணம் என்பது அந்த கொள்கை வழியிலேயே பயணிக்கும் என்பதற்காக உயிரா உதயசூரியனா என்று கேட்டால் உயிர் என் முடிக்கு சமம், உதயசூரியன் தான் என முக்கியம் என்று முன்வைத்த கால் முள்ளில் வைத்த காலாக இருந்தாலும் பின்வைக்காத தலைவர் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள். ஆகையால் அண்ணனுடைய செயல்பாட்டிற்கு, அண்ணனுடைய வெற்றிக்கு காரணம் கொள்கை பிடிப்பும் மற்றும் கொள்கை பிடிப்புடன் கூடிய செயல்பாடும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.